அந்த எருமையை காட்டிலிருந்து கொண்டு வந்து 2 தினங்கள் தான் ஆகிறது. இன்னும் அடங்கவில்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக. ஓய் மந்திரியாரே, பல்வாள் தேவனை வீழ்த்த ஒன்றல்ல 10 காட்டெருமைகள் வேண்டும். நீர் வாரும். அமைச்சர்களே, கொன்று விட்டார். என் தந்தை கொன்று விட்டார். அவர் வீரத்தை பார்த்தீர்களா? உன் விசுவாசத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது கட்டப்பா. உன் நாள் மனதில் என்னை கொல்ல வேண்டும் என்ற வெறி நச்சரித்துக் கொண்டிருக்கிறது என நான் அறிவேன். ஆனாலும் உன் உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றுகிறாய். எப்படி கட்டப்பா, உன்னால் இது எப்படி முடிகிறது? சரி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். எதுவானாலும் சரி. பிரபு, எனக்கு இருக்கும் கோரிக்கை ஒன்றுதான். 25 ஆண்டுகளாக அந்த தாய் அனுபவிக்கும் தண்டனை போதும். தேவசேனை விட்டு விடுங்கள். சரி, வாக்கு கொடுத்து விட்டேன். போ, தேவசேனையை கொன்று விடுதலை செய். மரணத்தை விட சிறந்த விடுதலை உண்டா கட்டப்பா? போ. வேண்டாமா? அப்படி என்றால் அனுபவிக்கட்டும். சாகும் வரை அனுபவிக்கட்டும். என்ன உறக்கம்? கேளு, என்ன அசதியா? வெளியே வா.
ஏய் சீக்கிரம் வா. தேவசேனா, சித்திரவதைகளில் எந்த குறைபாடும் இல்லையே. என்னை வேண்டாம் என்றாய், அவன்தான் வேண்டும் என்றாய். இப்போது எங்கே அவன்? எங்கிருக்கிறான் சொல். ஒன்று கேட்பேன், உண்மை சொல் தேவசேனா. கடந்து போன இத்தனை காலங்களில் யாராவது எங்கேயாவது எப்பொழுதாவது அவன் பெயர் உச்சரிப்பதை கேட்டிருக்கிறாயா? எந்த நள்ளிரவிலாவதோ தனித்திருக்கும் போதோ உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சங்கிலியின் உரசலிலோ அவன் பெயரை கேட்டாயா? இல்லை. மகிழ்மதி மறந்துவிட்டது தேவசேனா. அவன் பெயர் மக்களின் உதட்டிலிருந்து மட்டுமல்ல, சிந்தையிலிருந்தும் சிதைந்து விட்டது. இந்த தேசத்தில் அவனை இன்னும் நினைத்துக் கொண்டிருப்பது இருவரே, நீ, நான். இறப்பதற்குள் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று நீ, இன்னொரு முறை வெறிதீர கொள்ள வேண்டும் என்று நான். இரண்டும் நிறைவேறாத ஆசைதான். அம்மா தேவசேனா, இந்த முறையாவது ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் உத்தரவிட்டால் இந்த சங்கிலியை உடைத்து உங்களை விடுவிக்க தயாராக இருக்கிறேன். காலம் முழுவதும் கட்டுண்டிருக்க முடிவெடுத்து விட்டீர்களா தாயே? இல்லை கட்டப்பா, என் மகன் வருவான், என்னை விடுவிப்பான். இறந்த மகன் எப்படி வருவான் தாயே? என் மகன் உயிரோடு இருக்கிறான், எனக்காக வருவான். இல்லாத மகன் வருவான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாத இந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு எப்போது கிடைக்கும் என்று தெரியாது. மாற்று காவலர்கள் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். ஒப்புக்கொள்ளுங்கள் தாயே, ஒப்புக்கொள்ளுங்கள். நான் உங்களை விடுவிக்க உத்தரவு கேட்கிறேன். நீங்கள் இந்த சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருப்பது ஏனோ? என்னை சுள்ளிகள் சேகரிக்கும் பைத்தியக்காரி என்று நினைத்தீர்களா கட்டப்பா? ஒரு நெருப்பு படுக்கை செய்கிறேன். அந்த பல்வாழ் தேவனின் ரத்தமும் மூணும் உயிரும் எரிக்க நெருப்பு படுக்கை செய்கிறேன். என் மகன் வருவான். பல்வாழ் தேவனை உயிரோடு இந்த நெருப்பு படுக்கைக்கு இழுத்து வருவான். அந்த மிருகத்தை என் கையால் எரிக்க விடுவான். மரண பயத்தில் கூக்குரலிடும் பல்வாழ் தேவனின் குரல்
மகிழ்மதி கோட்டை மதில்களில் எதிரொலிக்கும். என் மகன் வருவான்.